அவர் சித்தம் யாக்கோபு யாக்கோபு 1:18. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பலனாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார். எந்தக்காக நம்மளை ஜனிப்பித்தாராமா? முதல் சொல்லுங்க. முதல் லாஸ்ட்ல வைக்கிறக்கா? புரியுது சொல்றது? எதுக்காக ஜனித்தாரு? பிரதம முதல் பலமா இருக்கிறதுக்கோசரம். அப்படின்னா கர்த்தரோட நோக்கம் என்ன? நம்ம எல்லாரும் முதல் பலமா இருக்கணுமாமா. நீங்க எப்ப செடியில ஃபர்ஸ்ட் வந்தா பழம் பார்த்துருக்குறீங்களா? எப்படி இருக்காது? பிஞ்சு வந்துடுச்சுன்னா அந்த செடியோட எஜமா நினைப்பான தெரியுமா? அந்த பழம் எப்பவுமே 24 நேரம் அது மேல மனசு இருக்கு. செடிக்கு என்னாச்சு? பிஞ்சு வந்துடுச்சு, பெருகுதா, எப்படி ஆகுது, எப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாது, எப்போ சாப்பிடணுமோன்னு இல்லையா? அது மாதிரி ஸ்பெஷல் ஆசை வருது. அது முடிஞ்சா அதுவுமே இல்லாமல் ரெண்டாவது விஷயம், அந்த கனி எப்படி இருக்கு? பர்ஃபெக்டாக இருக்கு. அப்படின்னா பார்வையெல்லாம் கூட நல்லா இருக்கு, கலர்லாம் கூட நல்லா இருக்கு, அழகு டேஸ்ட் ருச்சில நல்லா இருக்கு, எந்த லோகம் இருக்கவே இருக்காது. அப்படின்னா கர்த்தராக தேவன் நம்மளையும் கூட முதல் பலமா இருக்கணும். கர்த்தர் என்ன பண்றாரம்மா? நம்மளைய பிறப்பிச்சார், திரும்பி பிறக்கிற கிருபை கொடுத்தார். எதுக்கு கொடுத்தாரு? எதுக்கம்மா? எதுக்கு பிறக்க வச்சாரு? நீ எதுக்கு ஜனிப்பித்த பண்ணாரு? சொல்லுங்க, வாயில் சொல்லுங்க. நீங்க எதுக்காக பிறப்பிச்சாரு உங்களையா? முதல் பலனா இருக்கிறதுக்கோசரம். அப்படின்னு அர்த்தம் என்ன? தேவனுடைய பார்வை 24 நேரம் நம்ம மேலதான் இருக்குதுன்னு நினைச்சுக்கோங்க. என்ன எதிர்பார்க்கிறார் அவரு? என்ன வச்சிருக்கிறது? எதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? கர்த்தவே என்னை நோக்கி பாரு, என்னை நோக்கி பாரு, நோக்கி பாரு. பார்த்துட்டே தான் இருக்கிறாரு. ஸ்பெஷலாக பார்க்க சொல்ல வேண்டிய அவசரம் இல்லை. எந்தக்காக நோக்கி பார்க்குறாரு? உன்னைய நீ வளர்ற 4 நாள் அதான் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட்டு, அந்த முதல் கனி எப்படி வளருதோ அது மாதிரி உங்களோட வாழ்க்கை கூட என்ன பண்ணணும்? எல்லா விஷயம் என்ன பண்ணணும்? நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறாரு. அந்த பிஞ்சு வந்துருச்சுன்னு நினச்சிக்கா, ஃபர்ஸ்ட்ல என்ன பண்ணுறாரு? வேடியதெல்லாம் தேவன் என்ன பண்ணுறாரு? செடிக்கு போட்டுக்கிட்டே இருப்பார். செடியைக்கான உதாரணத்துக்கு புரிஞ்சா, செடிக்கு வேண்டிய தண்ணியாக இருக்கட்டு, அதுக்கு வேண்டிய மேனுவல் அப்படின்னு தமிழ் சொல்ல உரமா உரம் போடுவாங்க, தண்ணி வைப்பாங்க. அதே மாதிரி அது புழு பூச்சி எது அண்டாம பார்த்துக்குவாங்க. அது பண்ணிச்சா இப்போ ஏற்பட்டா என்ன அந்த என்ன சொல்லுவாங்க? இல்லையா ப்ரொடக்ஷன் என்ன சொல்லுவாங்க? இப்போ ஏற்பட்ட பாதுகாப்பு நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம எல்லாம் நல்லா இருக்கிறோம், டயத்துக்கு சாப்பிட்றோம், டயத்துக்கு நம்மளுக்கு நல்ல வேலை கிடைச்சிச்சு, நல்லா செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? எல்லாம் கொடுத்தாரா இல்லையா? வேலை இருக்குது உங்களுக்கு இல்லையா? சரி, டயத்துக்கு நல்லா சாப்பிட்றீங்களா இல்லையா? 3 நேரம் சாப்பிட்றீங்களா இல்லையா? நல்லா துணி கொடுத்தாரா? வீடு இருக்குதா இல்லையா? எல்லாம் இருக்குதா இல்லையா? எல்லாம் கொடுத்தாரு. நல்லா ஆயுஷ் கொடுத்தாரு, நல்லா சுகம் கொடுத்தாரு. அர்த்தம் புரிஞ்சுங்களா? இதெல்லாம் கொடுத்தாரு. அதே நல்லா சபை கொடுத்தாரு, நல்லா வச்சனம் கொடுத்தாரு, நல்லா ஒளிக்காரி கொடுத்தாரு, எல்லாம் கொடுத்தாரு. ஊழிக்கார் நல்லா இல்லையா? சொல்லுங்க, குறைஞ்சுன்னு சொல்லுங்க. எல்லாம் கொடுத்தாரு இல்லையா? எல்லாம் கொடுத்து அவர் என்ன பார்க்குறாரு? என்ன பார்க்குறாருமா? என்ன பார்க்குறாருமா? எல்லாம் பண்ணிட்டு என்ன பார்க்குறாரு? செடியை பார்க்குறாரு, அந்த கனியை பார்க்குறாரு. இது எப்படி வளருது? இவ்வளோ குறைவு என்ன? எப்போ இந்த பழம் வருமோ நான் என்ன பண்ணணும்? என் வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும். அதே மாதிரி கர்த்தராக தேவன் நம்ம விஷயம் கூட பார்த்து கனி மாதிரி பார்க்குறாரு நம்மளையா. உங்களை எதுக்கு பிறப்பிச்சா நான் உன்னையா?
எந்தக்கு உண்டாக்குறேன், எந்தக்கு பெருப்பேச்ச எத்தனை பேர் இருக்கிறாங்க இந்த உலகத்துல? உங்க பேர் எந்தக்கு? உனக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து எந்தக்கு, நல்ல துணி கொடுத்து எந்தக்கு, பட்னியத்தை வைக்கலையல்ல? நம்மளுக்கு விட ஹீனமான தேசத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க? 2 நேரம் சாப்பிட முடியாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? நல்ல துணி கட்டுக்க முடியாதவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? புரியுதுங்க சொல்றது? நம்மளுக்கு வாட சரி வீடு இல்லாதவங்க இருக்கிறாங்க. எவ்வளோ நம்மளுக்கு விட கீழ்பட்டவங்க இருக்கிறாங்க, இல்லாதவங்க இருக்கிறாங்க, பரம ஏழைங்க இருக்கிறாங்க. அவங்க நம்மளுக்கு நல்ல வசதி கருத்தர் கொடுத்துருக்கிறார். எதுக்கு இதெல்லாம் கொடுத்தது? இந்த பக்கம் சரீர சம்பந்தமான வசதி கொடுத்துருக்கிறாரு, ஆவிக்குரிய வசதி கூட கொடுத்துருக்காரு இல்லையா? நான் சொல்றது தப்பா? இல்லாட்டி இது பலான குறவை எங்களுக்கு இல்லைன்னு சொல்லுங்க. கொடுத்தாரா இல்லையா? சரீரக்கமாக என்ன வசதி கொடுத்துருக்கிறாரு, ஆவிக்குரிய வசதி கூட கொடுத்துருக்கிறாரு. எல்லாம் கொடுத்து என்ன பார்க்குறாரு? நீ எப்படி வளர்ற, இந்த கனி எப்படி வளர்றது, இந்த செடி எப்படி வளர்றது, எப்படி கனிகள் கொடுக்குது அப்படின்னு கர்த்தர் பார்க்குறாரு. நான் இவ்வளோ வளர்ந்துருக்கிறேன், இது மாதிரி நான் கர்த்தரை நான் சந்தோஷப்படுத்துகிறேன், எம்படமா நான் கர்த்தரை நான் சந்தோஷப்படுத்துகிறேன், எம்பட மூலியம் கர்த்தர் சந்தோஷப்படுறாருன்னு நீங்கள் சொல்ல முடியுமா? இன்னைக்கு எம்பட மூலியமா கர்த்தர் என்ன பண்ணுறாரு? சந்தோஷப்படுறாரு. எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்குதா? நான் கர்த்தருக்குள்ள இருக்கிற சந்தோஷம், நான் கர்த்தருக்குள்ள நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு சந்தோஷம் நமக்குள்ள இருக்குதா? நான் கர்த்தர் சொன்ன போய் நடக்கிறேன், கர்த்தரை மகிமைப்படுத்துறேன், கர்த்தர் நான் வளர 4 நாள் ரட்சிப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு, நான் என்ன பண்றேன்? வளர்றேன், இன்னும் வளரோன்னு நான் ஆசைப்படுறேன், அதுக்காக நான் பிரயாசப்படுறேன், அதுக்காக போராடப்படுறேன், அதுக்காக நான் எவ்வளோ முயற்சி பண்றேன்னு இது சொல்ல முடியுமா? இல்லை, கர்த்தர் பார்க்குறாரு. அதான் கர்த்தர் ஒரு வசனம் சொல்றாரு, இருக்கிறதுக்காம என்ன கொடுப்பாராமா? இருக்கிறதுக்கு என்னாவே அடுத்த மணி இருக்கிறது கொடுக்குறாருன்னா அவன் இருக்குது, அந்த இருக்கிறதுல என்ன பண்றவன்? அதுல வளர்ச்சி ஆகுறவன். ஏத்து கர்த்தர் கொடுத்தாரோ அதை என்ன பண்றவன்? வளர வைக்கிறான். அதானே 2 தலாந்து கொடுத்து என்ன பண்றவன்? அதை பயன்படுத்தி என்ன வளர்ச்சி பண்றான், பெருக்கிறான். அது நம்ம அது மாதிரி கர்த்தர் எதை கொடுத்தாரோ அது என்ன பண்றோம்பா? பெருக்கிறோமா, இல்லாட்டி வளர்ச்சி ஆகிறோமா, இல்லை நம்ம குறைக்கிறோமா? குறைக்கிற கர்த்தர் அது கூட எடுத்து வளர்ச்சி ஆகிறோம்னு கொடுத்துருவாரு. இசாக்கு அவரோட நிந்தைகள் இருக்குது, வேதனைகள் இருக்குது, எல்லாம் இருந்தாங்க. அவர் என்ன பண்றாராமா? சொல்லி கொடுத்துமே இல்லையா? நாம் எதுக்கு வளர்றோம்? எப்படி வளர்ற மாட்டி? நம்ம வளர்ச்சி எப்படி இருக்குனாக்கா நாம் நினைச்சுக்கிறது என்ன, எல்லாம் செல்வாக்கு இருந்தால் நம்ம வளர்ற மாதிரி, கஷ்டம் வந்தா என்ன, சோதனை வந்தா இல்லை கொஞ்சம் நாம் என்ன பண்ண அது மாதிரி கொஞ்சம் பேருக்கு அது மேலே மனசே இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கை விஷயம் என்ன இருக்கிறது இல்லை, நமக்குள்ள என்ன இருக்கிறது இல்லை, ஆலோசனை இருக்கிறது இல்லை. ஏசு கிறிஸ்து நம்பிக்கிட்டேன், நான் நல்லா இருக்கிறேன், போகிறேன், சர்ச்சுக்கு போகிறேன், வரேன், வச்சனம் காலையில் சாயந்தரம் படிக்கிறேன், ஜெபம் பண்ணிக்கிறேன். மிகத்த நாளல்ல எது பற்றி ஆலோசனை சொல்லுங்க? எது பற்றி ஆலோசனை? உலக சமுதாய வளர்ச்சி பற்றி ஆலோசனை பண்ணுவோம். கர்த்தர் நம்மளை எப்படி பார்க்குறோம் நம்ம ஆலோசனை பண்ணிக்கணும். அதான் சொல்றாரு, நான் உங்களை என்ன பண்ண வாசிங்க மாதிரி அந்த வசனத்தை வாசிங்க. அவர் சித்தம் 1:18 அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதல் பலன்கள் ஆவதற்கு பலமாவதற்கு நம்மை
நம்மள சத்திய வசனத்தினாலே சத்திய வச்சனத்துவம். ஆமா, இது என்ன வச்சனம்? ஜனிப்பித்தார். சத்திய வச்சனம். இப்போ நம்ம கிட்ட வர்றது, நம்ம கிட்ட இருக்கிற வச்சனம், வேதத்தில் இருக்கிற வச்சனம் என்ன வச்சனம்? நீ கேட்ட வச்சனம் என்ன வச்சனம்? சத்திய வச்சனம். அப்படின்னா சத்திய வச்சனம் அர்த்தம் என்ன சொல்லுங்க? சத்திய வச்சனம்னா அர்த்தம் என்ன? சத்திய வச்சனம்னா அர்த்தம் என்னங்க? கலப்படம் இல்லாத வச்சனமா? ஒன்று சொல்லுங்க. சத்திய வச்சனம்னா சத்தியம் என்ன? இதுதான் உண்மை. இது என்ன? இந்த வச்சனம் எது சொல்லுதோ அதுதான் உண்மை. இந்த வேறெல்லாம் உங்களோட ஆலோசனை இருக்கட்டும், உங்களுடைய வார்த்தை இருக்கட்டும், இந்த உலகத்திற்கு ஏதாவது இருக்கட்டும், அதெல்லாம் என்ன? பொய்ங்கிற அர்த்தம் தானே. நீ என்ன பண்ணவன இல்லை, உங்களோட ஆலோசனை உங்களுடைய இதெல்லாம் எடுத்து வச்சு அதெல்லாம் பொய் தான். வச்சனம் என்ன சொல்லுது அது செய். அப்போ நீ என்ன பண்ற? உண்மையா வாழ்ற மாதிரி கணக்கு. வச்சனத்துல பரிசுத்த வேதம் என்ன சொல்லுதோ அதான் உண்மை. உனக்கு எது கற்றுக் கொடுக்குற? நான் கற்றுக் கொடுக்குறது என்ன? வச்சனம் இருக்குதான் கற்றுக் கொடுக்குறோம். நாங்கள் உங்களுக்கு வேற எது கற்றுக் கொடுக்குறோமா? எங்க பற்றி, எங்க வீட்டு பற்றி, என் குடும்பத்தை பற்றி, அதை பற்றி இதை பற்றி அதை சொல்லிக்கிறோமா? இல்லையல்ல. வச்சனத்தில் என்ன இருக்குதோ அதுதான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். அதையும் நீங்க என்ன பண்ணணும்? கீழ்பட்டு நடக்கணும். ஃபர்ஸ்ட் இன்னைக்கு கர்த்தர் பேசினாரு, இல்லாட்டி இது இந்த 4 நாள் 3 நாள் நான் இது கற்றுக்கிட்டேன் அப்படின்னு அந்த ஐடியா மனசுக்குள்ள என்ன பண்ண, மனசுக்குள்ள பதங்கணும். நானும் வாரசனை இருக்கிறதுனால நானே கூட கர்த்தரை எப்படி பறக்க வச்சாரு? வாரசனை இருக்கிறதுக்காக என்னை பிறக்க வச்சாரு. எனக்கு இசாக்கு அப்ரஹாமு மாத்திரம் வாரசன். நாம எங்க? தேவனோட வாரசர். தேவனோட வாரசர் இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கணும்? அவர் சொன்ன பின் நம்ம என்ன பண்ணணும்? நடக்கணும். அதான் நீ உனக்கு இருக்க வேண்டிய முதல்ல என்ன? ஃபர்ஸ்ட் என்ன? ஃபர்ஸ்ட் டியூட்டி தமிழ்ல சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் அதான் ஃபர்ஸ்ட் நமக்குள்ள இருக்க வேண்டியது நோக்கமே. அது நம்ம நோக்கம். ஃபர்ஸ்ட் நோக்கம் என்ன? இந்த உலகத்துல ஏதோ நல்லா இருக்கணும் இல்லை, சம்பாதிக்கணும் இல்லை, வீடு கட்டிக்கணும் இல்லை, அது பண்ணணும் இது பண்ணணும், இது கிடையாது. கர்த்தர் என்னைய பரலோக வாரசனா இருக்கிறதுக்காக என்ன பண்ணார்? என்னைய பிறக்க வச்சாரு. பிறக்க வச்சாரு. நீ பிறந்த உத்தேச நோக்கமும், நீ பிறக்க வச்ச நோக்கமே எதுக்கு? அதான் நீங்க வச்சனம் சொல்லுது. நீ பிறக்க வச்சது எந்தக்கு? பிறக்கிறது அர்த்தம் என்ன? உன்னை ரட்சித்ததுக்கு எந்தக்கு? அவர் பிள்ளைய ஆக்குறது எந்தக்கு? அவர் வீட்டுல உனைய வச்சது எந்தக்கு? ஜனிக்க வச்சது எந்தக்கு? உறப்பு நிலைமை எப்படி இருந்துச்சு? உறவு நிலைமை எப்படி இருந்துச்சு? நல்லா புரிஞ்சுக்கணும். நம் விசுவாச வாழ்க்கை நம்ம சீரியஸான விஷயம். இப்ப சீரியஸ் நம்ம இல்லாட்டி மாடிக்கு துக்கப்பட்டு வேதனைப்பட்ட பிரயோஜனம் கிடையவே கிடையாது. வாய்ப்பு மாடி கிடைக்கவே கிடையாது. அதனாலதான் ஆவிக்குற வாழ்க்கை விஷயத்துல ஃபர்ஸ்ட் பிளேஸ் அது கொடுக்கணும். அவசரம் இருந்துச்சுனாக்க என்ன நஷ்டம் வந்தாலும் சரி, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, என்ன இருந்தாலும் சரி, என்ன இல்லாட்டும் சரி, அது யாரு மெச்சுக்கிட்டாலும் சரி, யார் மெச்சாட்டும் சரி, யார் இருந்தாலும் சரி, யாருக்கு நான் மாத்திரம் என்ன பண்றேன்? கஷ்டம். நான் எதுக்காக பிறந்தனோ, எதுக்காக கர்த்தர் என்னைய எனக்காக ரத்தம் செஞ்சு என்ன பண்ணாரு? ரத்தம் கொடுத்து வாங்கிட்டு அவர் பிள்ளையா அவர் வீட்டில் சேர்த்துனாரோ அந்த நோக்கத்துக்கு ஃபர்ஸ்ட் இடம் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இடம் கொடுக்கணும். அது வச்சனம் என்ன சொல்றது? யாரா இருந்தாலும் எனக்கு பின்பற்ற என்ன பண்ணானு சொல்லுங்க. என்ன சொன்னார்மா? பின்பற்ற என்ன பண்ணானு? அதான் நான் சிலுவனது சொன்னாரா?
ஃபஸ்ட்டு விட்டடிக்கணும், நெக்ஸ்ட் சார் சிலுவை எடுத்துக்கணும். நம்ம என்ன இது வேணும், சிலுவை வேணும். இந்த உலகத்தில் செத்தம் வேணும், இது வேணும். செத்து மூட்டமே நல்ல மூட்டை, 2 மூட்டை சமுதாய்க்கு என்ன பாரத ஆகும். நம்ம பேர் அதனால தான் கஷ்டத்தை பின்பற்றுறதுக்கு என்ன பண்ணுறாங்க, துக்கப்படுறாங்க. கர்த்தர் வச்சோம்னா என்ன பண்ண, எவ்வளோ கஷ்டமோ, இந்த கஷ்டமான உபதேசம் எங்களுக்கு முடியாது. அந்த எத்தனை பேர் போறவங்க இருக்கிறாங்க பாருங்க. இன்னைக்கு கிறிஸ்டியன் உலகத்தில் போனது விசாகப்பட்டினம் போனப்போ அதே மெசேஜை கொடுத்துட்டு வந்தேன். இன்னைக்கு கிறிஸ்டியன் உலகத்தில் 2 ரகமான ஜனங்க இருக்கிறாங்க. என்னது அது மாதிரி 2 விதமான விசுவாசிங்களா, 2 ரக கிறிஸ்டியன்ஸுங்களா, யாருனாலும் சரி. ஒரு குரூப்பு, ஒரு கூட்டம் இயேசு கிறிஸ்திய பின்பற்றுறாங்க. எதுக்காக தெரியுமா? இயேசு கிறிஸ்து பின்பற்றா எங்களுக்கு என்ன கிடைக்கும்? சாப்பாடு கிடைக்கும், துணிமணி கிடைக்கும், காசு கிடைக்கும், பணம் கிடைக்கும், நாம் கேட்குறதெல்லாம் என்ன கிடைக்கலாம், சுகமாக வாழலாம். அப்படின்னா எப்போ அவங்க நோக்கம் என்ன? ஏசுநாதர் கொடுக்கணும் வாங்கிக்கிற கும்பு. சிம்பிளாக சொல்ல என்ன, ஏசுநாதர் கிட்ட இருந்து வாங்கிக்கிற கும்பு, வாங்கிக்கிற கூட்டம். எப்போ அவங்க ஆலோசனை அதில் கர்த்தாவே அவங்க 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 எப்போ அவங்க வாயிலிருந்து வார்த்தை என்ன வார்த்தை என்ன தெரியுமா? அது இல்லை, இது இல்லை, அது இல்லை, இப்படி இல்லைங்கிற கர்த்தாவே எப்போ இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்க எந்த கூட்டம் சொல்லுங்க? நீங்க அந்த கூட்டம் தானா? எப்போ கர்த்தர் அது இல்லை, இது இல்லை, அது கொடு, இது கொடு, லிஸ்ட் எழுதி கொடுத்தீங்களா பாஸ்டருக்கு? ஜெபம் பண்ணுங்க, என்ன எனக்கு வீடு இல்லை இருக்குதா லிஸ்ட் ஏதாச்சும்? பாஸ்டிங் ப்ரேயர்ல என்ன பிரார்த்தனை பண்ணீங்க மேடி? ரைட், அர்த்தம் இருந்துச்சா? என்ன எப்பவும் என்ன அது வேணும், இது வேணும், இது வேணும்னு கேட்குற கூட்டம். இன்னொரு கூட்டம் தெரியுமா? இருக்கிறதுக்காக விட்டடிச்சிட்டு ஏசுநாதர் பின்பற்றுறாங்க. அவங்க நோக்கம் என்ன தெரியுமா? எங்களுக்கு நித்திய ஜீவன் இருந்தால் போதும். ஒரே விஷயம் என்ன, நித்திய ஜீவன் இருந்தால் போதும். நீங்க எந்த கூட்டம் சொல்ல முடியுமா? கர்த்தாவே எனக்கு நித்திய ஜீவன் இருந்தால் போதும், எனக்கு ஒன்றும் வேண்டாம் சொல்லுவீங்களா? சொன்னீங்களா? பிரார்த்தனைங்களா? ஏசப்பா கிட்ட பேர் பண்ணீங்களா? ஏசப்பா எனக்கு நீ இருந்தா போதும், எனக்கு எதுவுமே வேணும் பண்ணீங்களா? இல்லையா? பண்ணீங்களா? பண்ணலையா? கெட்டியா சொல்லுங்க, தைரியம் இல்ல. அப்படி சொல்லியிருந்தாக்க நெசமால வாயில் சொல்லியிருப்பீங்களா என்னமோ, இல்லாட்டி ஏதோ பிரசங்க கேட்டு உத்ரேகத்தில் சொல்லியிருப்பீங்க. கெட்டியா பிரசங்க மாதிரி நினைச்சுக்கா, டாம் டூன் பண்ணிட்டு நினைச்சுக்கா, சித்தனோட நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? அப்படிதான் கர்த்தாவே நல்லா என்ன பண்ணுவீங்க, இது பண்ணுவீங்க. அடுத்த மாசம் மறுபடி வரும்போது கேட்டாக்கா என்ன பண்ணுங்க, எந்த பிரார்த்தனை பண்ணீங்களோ தெரியாது. அந்த வீடியோ உங்களுக்கு காமிச்சா நினைப்பாரு, அப்ப என்ன பண்ணீங்களா பிரார்த்தனை? விஷயம் புரிஞ்சுக்கணும். உண்மையா நீ கர்த்தருக்கு நீ அர்ப்பிச்சிருந்தா அந்த அர்ப்பிப்புங்கிறது என்ன நான் வச்சு அதுக்காக தான் நீங்க என்ன வாழ்க்கையே வாழுவே. எந்த அழைப்புக்கு நீ கர்த்தருக்கு அர்ப்பிச்சுக்கிட்டியோ, ஒப்பு கொடுத்துட்டியோ, அந்த காகதான் நீங்க என்ன பண்ற, நீ முன்ன இருக்கிற வாழ்க்கைய வாழுவே. மறக்க மாட்டாதிய, அது மறக்க மாட்டேன். இன்னைக்கு இந்த மெசேஜோட முக்கிய உத்தேசம் என்ன? கர்த்தராக தேவன் உன்னைய
முதல் கனியா இருக்கிற என்ன பண்ணாருமையா திரும்பி ஜனிப்பித்தார். அந்த முதல் கனியா இருக்கணும்னா நீ இருக்க வேண்டிய நிலைமை என்னங்கிறது இன்னைக்கு நாம என்ன பண்ணணும், பரிசீலனை பண்ண வேண்டிய அவசரம் இருக்கிறது. அதனால இந்த மத்தியான கால நேரத்தில் எல்லாரும் முழங்காலிட்டு நாம் நிலைமை எப்படி, நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை நிலைமை என்னன்னு பரிசீலனை பண்ணிக்கலாம். ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஹல்லேலூயா, பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, தேங்க் யூ லார்ட் ஆஃப் நாசரேத், ஹல்லேலூயா. எல்லாம் கூட முழங்காலிட்டு நம்ம பரிசீலனை பண்ணிக்கலாம். கர்த்தராகிய தேவன் நம்மளை முதல்ல கனியா இருக்கிறதுக்காக நம்மளையா ஜனிப்பித்தார், இல்லை நம்மளையா தேர்ந்து கொண்டார். அப்படி தேர்ந்தப்பட்ட ஏற்பாடு பட்ட நாம இன்னைக்கு நம்ம ஆவிக்கிற வாழ்க்கையில இப்படி இருக்கிறோம். எவ்வளவு வளர்ந்துருக்கிறோம், நாம எவ்வளவு ஆசையோட எவ்வளவு நம்பிக்கையோட நம்மளைய அவரு அழைத்தார், தேர்ந்து கொண்டார். அது தகுந்த மாதிரி நம்ம இந்த காலையில் நேரத்தில் வாழ்றோமா? வாழ்றோம் பிரிய சகோதரி சகோதரனா? எவ்வளவு வளர்ந்துருக்கிறோம், எவ்வளவு கனிகள் கொடுக்கிறோம், என்னென்ன குணலட்சணம் நமக்குள்ள இருக்குது, எப்பேற்பட்ட தரிசனமும் பெற்று நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். உனக்கு வந்து தரிசனம் என்ன? எதுக்காக நீ ஓடிக்கொண்டிருக்கிற? எதையை பிடிச்சுக்கிறதுக்காக நீ ஆசைப்படுற? என்ன பிடிச்சுக்கிறதுக்காக நீ கஷ்டப்படுற? பிரியா சகோதரி சகோதரனே, இந்த மத்தியான கால நேரத்தில் கர்த்தர் உங்ககிட்ட பேசுறார். ஹல்லேலூயா, பிரைஸ் காட், நாசரேத், ஹல்லேலூயா. கர்த்தர் பேசுறார். என் மகனே மகளே, உன்னை எதுக்காக திரும்பி ஜன்பித்த? எதுக்காக உன்னை அழைச்ச? எதுக்காக உன்னை தேர்ந்து கொண்ட? எதுக்காக நீ விசுவாசித்த? எதுக்காக நீ ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்ட? எந்த நோக்கத்தை நீ ஞானஸ்தானம் எடுத்து நம்ம குமாரனா நம்ம வீட்டில் இருக்கிற? எதுக்காக உன்னைய ஒரு பிரத்யேகமான யாருக்கு இல்லாத ஒரு பாதுகாப்பு உனக்கு கொடுத்துருக்கிற? எதுக்காக உன்னைய உனக்கு இத்தனை நன்மைகள் பண்ணியிருக்கிற? Hallelujah, praise the Lord of Nazareth, hallelujah, hallelujah, praise the Lord. அவனை பரிசீலனை பண்ணிக்கல பிரிய சகோதரி சகோதரன். தேங்க்யூ ஃபாதர், ஹல்லேலூயா. உங்களோட மூலயமா எத்தனை கனிகள் உங்ககிட்ட இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ விளைச்சம் எல்லாத்துக்கும் தெரிவிக்கிறது. அது பிரைஸ் காட். பெரியசாமி அவர்கள் பிரார்த்தனை பண்ணி ஜெபத்தை முடிப்பார். நம்மை மிகவும் நேசித்து நம்மை தெரிந்து கொண்டு அழைத்திருக்கிறார் தேவன் சோத்திரம். முதல் கனி கொடுக்கத்தக்கதாக நாம் எவ்வளவாக முதல் கனி கொடுக்க நாம் இருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகள். இந்த நாளை நாம் தேவனுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எவ்வளவாக நாம் தேவனை நேசிக்கிறோம், எவ்வளவு நேரம் தேவனுக்கு கொடுக்கிறோம். தேவனுடைய சமூகத்தில் அநேகருக்காக கனி கொடுக்கத்தக்கதாக, அநேக தேவனுடைய வழியில் நடக்கத்தக்கதாக எவ்வளவாக நேரங்களை செலவழிக்கின்றோம் தேவனுக்கு. அப்பா, இந்த நாளை நீர் எங்களோட பேசியிருக்க அப்பா, அவருடைய வாக்கு நிமித்தமாக நாங்கள் சேமிக்கத்தக்கதாக, நற்கனி கொடுக்கத்தக்கதாக சுவாமி, முதல் பழம் கொடுக்கத்தக்கதாக சுவாமி ஆண்டவர் அப்பா, நீ எங்களை தெரிந்து கொண்டு இருக்க ஆவியானவர் அப்பா, நாங்கள் சாக்கரை உலகில் நாங்கள் அப்பா வாழாமல் தகப்பனே அப்பா, நாங்கள் இடறி விழுந்து விடாத அளவுக்கு சகப்பனே அப்பா உங்களை பற்றி கொண்டு நடக்கத்தக்கதாக ஜீசஸ் தகப்பனே அப்பா, நாங்கள் அப்பா விசுவாசத்திலும் தகுதியிலும் ஞானத்திலும் இச்சை அடக்கத்தோடு பொறுமையோடும் தேவபக்தி சக்தியோடும் அப்பா உடைய அன்பினாலும் தகப்பனே அப்பா, சகோதர சிநேகத்தோடும் தகப்பனே அப்பா,
அப்பா சோத்திரிக்கிறோம் அப்பா, சோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறீர் பரமபிதாவே. இந்த ஆண்டிலே சுவாமி மீண்டும் உங்களுடைய பாதத்தில் கூடத்தக்கதாக மீண்டும் ஒரு நாள் எங்களுக்கு கொடுத்து உங்களுடைய பாதர் அப்பா உங்களுடைய சந்நிதி அனுபவிக்கிறது கிருபை நிமித்தமாக சோத்திரிக்கிறோம் தகப்பனே அப்பா. அப்பா துதி நாளின் மகிமையடைந்த சுவாமி உங்களுடைய ஊழியக்காரர் பயன்படுத்தி நீர் எங்களோட எங்கள் அனைவரோடும் பேசின ஒவ்வொரு வார்த்தை நிமித்தமாக உங்களை போற்றி கொள்கிறோம் கர்த்தாவே. ஆம் தகப்பனே அப்பா, நீர் எங்களை தெரிந்து கொண்டு தகப்பனே அழைத்தோராய் இருக்கிற சுவாமி அப்பா. ஆண்டவரே உங்களுடைய அழைப்பை தெரிந்து அதற்கு தக்க கனி கொடுக்கத்தக்கதாக சுவாமி ஆண்டவர் அப்பா எங்களை நேசித்ததற்காக நன்றி தகப்பனே. கனி கொடுக்கத்தக்கதாக நாங்கள் இக்காலகட்டங்களில் ஆண்டவர் அப்பா ஏனோ தானோ இருந்து விடாமல் தகப்பனே அப்பா உம்முடைய சமூகத்தில் தகப்பனே அப்பா விசுவாசம் மூலமாக தகப்பனை சோத்தரிக்கிறோம் தகப்பனை தகிரியமாகவும் ஞானத்தோடும் நிச்சயடக்கத்தோடும் பொறுமையோடும் அப்பா சோத்தரிக்கும் தேவ பக்தியோடும் தகப்பனை சகோதரப்பா நேசிக்கும் அப்பா தேவனை பண்பானத்தோடு தகப்பனை அப்பா ஜீவிக்கத்தக்கதாக கிருபை செய்யுங்க. இவ்வுலகில் தகப்பனை அப்பா நற்கனி கொடுக்கும் பிள்ளைகளாக மாற்றி கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படியாக முத்திரிங்க தகப்பனை அப்பா பலப்படுத்துங்க ஸ்திரப்படுத்துங்க ஆசீர்வதிங்க சுவாமி. கடைசி காலகட்டத்தில் தகப்பனை நேரம் சாப்பிட்டு ஜீவிக்க ஆசீர்வதிக்குமாறு தகப்பனே. இந்த தகப்பனை முதல் நாள் உபவாச தினத்தில் பேசின உங்களுடைய வாக்கு நிமித்தமாக நன்றி செலுத்தி அப்பா மீண்டுமாக நாங்கள் மீண்டும் போட கிருபை செய்யுமாறு நீர் ஆசீர்வாதத்தில் நடக்குமாறு இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்க வேண்டிய நல்ல பிதாவே. ஆமென்.